ஐயா, இறைவனை அடையறதுக்கு தியானம் தவம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. தியானம் தவம் எப்படி பண்றதுங்க? தியானம் தவம் அப்படின்னு உடனே நாம கண்ணை மூடிக்கிட்டு நெத்தியிலையோ அல்லது நெத்தி பொட்டிலையோ நினைக்கிறதோ கற்பனை, மாயை தான். தியானம் தவம் அப்படின்னா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம உயிரை தெரிஞ்சுக்க வந்திருக்கணும், நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். நம்ம ஆன்மா சிற நடுவுள்ள இருக்குது, அதான் உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே வைத்த விளக்கு. அந்த ஜோதியை நம்ம நினைக்கணும். அந்த ஜோதியை, அந்த ஆன்மா உயிர் ஒளியை நினைக்கிறது தான் தவம், தியானம். அதை எப்படி நினைக்க முடியும் அப்படின்னா, அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உள்ளேயும் நினைக்க முடியாது. உள்ள அப்படி கண்ணை மூடிக்கிட்டு நினைக்கிறதெல்லாம் கற்பனை தான். அந்த உயிர் ஒளி நேராக எங்கே வெளிப்படுதுன்னா, இரு நாடி வழியாக 2 கண்களில் தான் அந்த ஆன்ம ஒளி வெளிப்படுகிறது. அந்த கண் மணியில தான் அந்த உயிர் ஒளி இறைவன் திருவடி பாதமாக இருக்குது அப்படின்றத தான் எல்லா ஞானிகள் மகான்களும் சொல்லியிருக்காங்க. கண் மணியில அந்த குரு கொடுத்த அந்த தீட்சையின் மூலம், அந்த உணர்வு, அந்த உணர்வின் மூலமாக தான் நாம நினைக்க முடியும். அப்படி